அனைவருக்கும் வணக்கம். ஒன்றிய அரசானது மாநில பேரிடர் நிவாரண நிதிக்காக தன்னுடைய பங்களிப்பான 944 கோடி ரூபாயை நேற்று தமிழ்நாட்டிற்கு விடுவித்திருக்கிறது. அது குறித்த செய்திகள் வெளிவந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த செய்திகளை குறித்து பல்வேறு கூடுதல் செய்திகளும் இன்றைக்கு பல்வேறு ஊடகங்களிலே பகிர்ந்து வரப்படக்கூடிய அந்த நிலையில் இந்த நிதியை குறித்து ஒரு விளக்கத்தை இந்த செய்தியாளருடைய சந்திப்பின் வாயிலாக நான் அளிக்க விரும்புகிறேன். இப்போது ஒன்றிய அரசு விடுவித்திருக்கக்கூடிய இந்த 944 கோடி நிதியானது அண்மையிலே ஏற்பட்டு பேரழிவை தந்திருக்கக்கூடிய ஃபெஞ்சல் புயல் போன்றிருக்கக்கூடிய இத்தகைய இயற்கை பேரிடர்கள் ஏற்படுவதை கருத்திலே கொள்ளாமல் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசாலே 15வது நிதிக்குழுவினுடைய பரிந்துரையினுடைய அடிப்படையில் சட்டபூர்வமாக விடுவிக்கப்படக்கூடிய நிதிதான் இந்த நிதி என்பதை நான் உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். கடந்த 3 ஆண்டுகளிலே ஒன்றிய அரசு விடுவித்துள்ள 75% பங்கு, அதேபோல் மாநில அரசு அதற்காக கூடக்கூடிய அதனுடைய 25% பங்கு ஆக இதில் மொத்த தொகை எவ்வளவு தொகையை ஒன்றிய அரசு விடுவித்திருக்கிறது என்ற புள்ளி விவரத்தை உங்களுக்கு நான் அளிப்பதற்கு விரும்புகிறேன். 2021-22 ஆண்டிலே SDRF என்று சொல்லக்கூடிய ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், நம்முடைய மாநில பேரிடர் நிதி, அந்த நிதி ரிலீஃப் நிதி நம்மளுடைய அந்த நிதிக்காக மொத்தமாக கொடுக்கக்கூடியது 1088 கோடி. அதில் ஒன்றிய அரசினுடைய பங்கு சதவீதம் 816 கோடி, மாநில அரசினுடைய பங்கு 272 கோடி, ஆக மொத்தம் 1088 கோடி. இதில் ஒன்றிய அரசு விடுவித்திருக்கக்கூடிய தொகை, அவரிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கக்கூடிய தொகை 816 கோடி. அதே போல் 22-23 ஆண்டுகளிலே மொத்தமான அந்த SDRFக்கு கொடுக்கக்கூடிய தொகை 1142 கோடி. அதில் ஒன்றிய அரசினுடைய அந்த பங்குத்தொகை 856.5 கோடி, மாநில அரசினுடைய பங்குத்தொகை 255.5 கோடி, ஆக மொத்தம் 1142 கோடி. இதிலே ஒன்றிய அரசு விடுவித்திருக்கக்கூடிய அந்த பங்கு 856.5 கோடி. 2023-24 ஆண்டுகளிலே இதே போல் ஒன்றிய அரசாங்கம் விடுவித்திருக்கக்கூடிய தொகை 900 கோடி, மாநில அரசு விடுவித்திருக்கக்கூடிய தொகை 300 கோடி, ஆக மொத்தம் 1200 கோடி. இதில் ஒன்றிய அரசிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கக்கூடிய தொகை 900 கோடி. இதே வரிசையில் இந்த ஆண்டு 2024-25 ஆண்டு ஒன்றிய அரசு நமக்கு விடுவிக்க வேண்டிய தொகை SDFRFக்கு, அதாவது மாநில பேரிடர் மேலாண்மை நிதிக்காக அவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த தொகை 945 கோடி. அதற்கு இணையாக மாநில அரசு, அதாவது 75% பங்கு 945 கோடி. அதற்கு மாநில அரசினுடைய 25% பங்கு 315 கோடி, ஆக மொத்தம் 1260 கோடி ரூபாய் வருகிறது. அந்த தொகையில்தான், அந்த 945 கோடி அவங்க விடுவிக்க வேண்டிய அந்த தொகையில்தான் இப்போது ஒன்றிய அரசு 944.8 கோடியை அவர்கள் இப்போது விடுவித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நிதியாண்டில் விடுவிக்கக்கூடிய இந்த தொகையானது ஜூன் மாதத்திலே விடுவித்திருக்கப்பட வேண்டிய ஒரு தொகையாகும். ஜூன் மாதத்திலே விடுவித்திருக்கப்பட வேண்டிய அந்த தொகை இப்போது நமக்கு டிசம்பர் மாதத்திலே தாமதமாக அந்த நிதி விடுவிக்கப்பட்டு நமக்கு வந்திருக்கிறது என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலே நாம் என்ன கோரியிருக்கிறோம் என்று சொன்னால், நான் இதுவரை உங்களிடத்திலே சொன்னது மாநில பேரிடர் அந்த ரிலீஃப் ஃபண்டு மேலாண்மை நிதி. ஆனால் நாம் கேட்டிருக்கக்கூடிய தொகை என்பது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நாம் கேட்கிறோம். அதைத்தான் தமிழ்நாடு நம்ம கேட்குறது. அதில் நம்ம என்ன கேட்குறோம், கூடுதலான தொகைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கிறோம். இந்த நிவாரண நிதியமானது பேரிடர்களாலே பாதிக்கக்கூடிய மாநிலங்களுக்கு
இப்போ ஃபெஞ்சல் புயல் மாதிரி பல்வேறு பேரிடர் வருகிற போது அந்த புயலாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது போன்ற புயல்களாலே பேரிடராலே பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு மீட்பு தேவைகளுக்காக நிவாரணங்களுக்காக இந்த கூடுதல் நிதி ஒதுக்கம் அதன் மூலமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கிறோம். கடந்த நிதியாண்டிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு 2 பெரிய பேரழிவுகளை நாம் சந்தித்திருக்கிறோம். ஒன்று மிக்ஜாம் புயலினாலே நமக்கு மிகப்பெரிய சேதம் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் உருவானது. அதேபோல் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களிலே கன மழைப்பொழிவினுடைய காரணமாக மிகப்பெரிய சேதம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சேதங்களெல்லாம் 2 பேரிடர்கள் நமக்கு வந்ததற்கு பிறகு நம்ம அந்த சமயத்தில் எவ்வளவு கேட்டோம்னா இந்த 2 பேரிடர்களுக்கு மாநில அரசினுடைய சார்பில் இருந்து இது 2 பெரிய பேரிடர் வந்திருக்கிறது. எனவே நீங்கள் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை என்பது 37,906 கோடி ரூபாய் நீங்கள் இது கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். நாம் கோரிய தொகை 37,906 கோடி ரூபாய். ஆனால் ஒன்றிய அரசு அதற்கு அளித்த தொகை மிகச் சொற்பமாக தேசிய பேரிடர் நம்முடைய நிவாரண நிதியிலிருந்து நமக்கு கொடுத்த தொகை வெறும் 276 கோடி ரூபாய். நாம் கேட்டது 37,906 கோடி ரூபாய் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கேட்டோம். நாம் கேட்டதிலே 1% கூட அந்த நிதி ஒன்றிய அரசிடத்திலிருந்து அன்றைக்கு விடுவிக்கப்படவில்லை. நமக்கு கிடைத்தது வெறும் 276 கோடி ரூபாய். இப்போது தமிழ்நாட்டினுடைய 14 மாவட்டங்களில் இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த ஃபெஞ்சல் புயலானது பெரும் உயிரிழப்புகளையும் வாழ்வாதார பாதிப்புகளையும் ஏற்படுத்தி சென்றிருக்கிறது என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். இந்த புயல் பாதிப்பினாலே தற்காலிகம் மற்றும் நிரந்தரமான நிவாரணங்களை கேட்டு அதற்கான மீட்பு பணிகளுக்காக 6,675 கோடி ரூபாய் தேவைப்படும் என ஆரம்ப கட்ட மதிப்பீடுகளை செய்யப்பட்டிருக்கிறது. ஃபெஞ்சல் புயலானது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இத்தகைய பேரிழவுகளை குறிப்பிட்டு நிதி விடுவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்று அளித்திருக்கக்கூடிய நிலையில் ஒன்றிய அரசினுடைய அலுவலர் குழு நேற்று நேரடி ஆய்விலே ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக இந்த நிதி விடுவிப்பில் இருக்கக்கூடிய விளக்கங்களை உங்களிடத்திலே நான் எடுத்துச் சொல்லியிருக்கிறேன். இப்போது ஃபெஞ்சல் புயலாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களினுடைய துயர்மிக்க இத்தகைய சூழ்நிலையில் அவர்களுக்கெல்லாம் ஆறுதலாகவும் அவர்களை ஆதரிக்கக்கூடிய வகையிலும் ஒன்றிய அரசானது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக இந்த நிதியை விடுவித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் ஆதரவு கரம் நீட்டிட வேண்டும். புயலாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு உரிய நிவாரணங்களும் மீட்பு பணிகளையும் வழங்குவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் ஒன்றிய அரசினை கேட்டுக்கொள்கிறேன்.